7 நீட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். டாபிக் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் லாஜிக் கேட்ஸ். இன் தி ஃபாலோயிங் சர்க்யூட் தி அவுட்புட் ஒய் ஃபார் ஆல் பாசிபிள் இன்புட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை த ட்ரூத் டேபிள். இப்போ நான் 4 ஆப்ஷன்லையுமே ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க? போத் தி இன்புட்ஸ் ஏ பி 0 0. இது 0வாக இருக்குது, இது 0வாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பபுளுக்கு ஃப்ரண்ட்டில் இது என்னது? ஆர் கேட். ஆர் கேட் என்ன பண்ணும்? ரெண்டையும் கூட்டும். 0 plus 0 which is equal to 0. இந்த பபுளுக்கு என்ன அர்த்தம்? நாட் கேட்டுன்னு அர்த்தம். அப்போ இன்வர்ஷன் நடக்கணும். ஸோ 0 becomes 1 here. அந்த 1ங்கிறது ஹை. அந்த ஹையை ரெண்டாக பிரித்து ஹைன்னு கொடுக்க போகிறோம். அப்போ 1 is divided into further 1 and 1. 1 cannot be further divided into 0.5 0.5. 0.5 பிரிச்சிடாதீங்க. ஹை becomes ஹை. பபுளுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இது ஒரு ஆர் கேட்டு. ஹையும் கூட்டினா எனக்கு அவுட்புட்டு ஹை. இங்கே நீங்கள் தப்பாக 1 + 1 = 2ன்னு கூட்டக்கூடாது. இது மேக்ஸ் கிடையாது, சரிங்களா? ஹை ப்ளஸ் ஹை ஆல்வேஸ் ஈல்டு ஹை. அப்போ இது என்னது? ஒரு நாட் கேட்டு. நாட் கேட் என்ன பண்ணும்? இன்வர்ஷன் பண்ணும். அப்போ 1 becomes 0. அப்போ அவுட்புட்டு 1 வரக்கூடாது. அப்போது ஆப்ஷன் ஏ தப்பு, ஆப்ஷன் பி தப்பு. 0 வரலாம். சரி, ரெண்டாவது கேஸ் 0 1 இருக்கும்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. கரெக்டாக? சரி, அப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் எடுத்துக்கலாம். தேவையில்லாத ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? செகண்ட் கேஸ் என்ன கொடுக்குறாங்க? ஏ வந்து 0, பி வந்து 1. சரி, முதல்ல என்ன பண்ணலாம்? ஆர் கேட் பண்ணலாம். ஆர் கேட் என்ன பண்ணும்? 0 + 1 which is equal to 1. 1 நாட் கேட்டுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? 0வாக மாறும். லோ ஃபர்தர் டிவைட் இன்ட்டு லோ அண்ட் லோ. 0 கேன் பி டிவைட் இன்ட்டு 0 × 0. கரெக்டாக? அப்போ லோ இன்புட்டை லோன்னு தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ 0வை 0 0ன்னு தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ பபுளுக்கு முன்னாடி 0 + 0 which is equal to 0. அடுத்து ஒரு நாட் கேட் ஆப்ரேஷன். 0 becomes 1 here. அப்போ எது கரெக்டு? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அவுட்புட்டில் என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும், 0 கிடைக்கக்கூடாது.